விஜய் அவர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. திடீரென அவருக்கு ஒய்பிரிவு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? என்ன அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு கட்சியினுடைய தலைவராக உருவாயிருக்கிறார், ஒரு நடிகராக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே கூட சேருகின்ற இடத்தில் கூட்டம் அதிகமாக சேரலாம், அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஒய்பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பிஜேபியினுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டு விடுகிறேன். விஜய் அவர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. திடீரென அவருக்கு ஒய்பிரிவு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? என்ன அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு கட்சியினுடைய தலைவராக உருவாயிருக்கிறார், ஒரு நடிகராக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே கூட சேருகின்ற இடத்தில் கூட்டம் அதிகமாக சேரலாம், அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஒய்பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பிஜேபியினுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டு விடுகிறேன். விஜயை பாஜக தங்கள் பக்கம் இழுப்பதற்காக ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அதிமுகவின் கே.பி. முனுசாமி விமர்சனம் செய்து செய்தியாளர்களிடத்தில் பேசியிருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் தினேஷ் இணைந்திருக்கிறார். தினேஷ், முழுமையான விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் இன்று அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி அவர்கள் திண்ணை பிரச்சாரத்தை துவங்கினார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு கட்சியின் தலைவருக்கு, அதுவும் அவர் நடிகருமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு தந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது தனிப்பட்ட முறையில். அதே போல அரசியல் ரீதியான சுயநலத்தோடு விஜய் அவர்களுக்கு தன் பக்கம் இழுப்பதற்காகவே இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் பற்றிய கேள்வி எழுப்பியதற்கும் செங்கோட்டையன் ஒரு கட்சியில் மூத்த அரசியல்வாதி என்றும் அவர் பதிலளித்துள்ளார். தற்பொழுது விஜய் பற்றி உண்டான கேள்விகள் கே.பி. முனுசாமி இவ்வாறு பதிலளித்துள்ளார். தினேஷ், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தொடர்பாக கேட்ட கேள்விக்கு கே.பி. முனுசாமி என்ன பதிலை தந்திருக்கிறார் தினேஷ்? அதாவது அரசியல் மிகப்பெரிய அனுபவம் ஏற்றவர் செங்கோட்டையன். அதே போல் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஜெயலலிதா எவ்வாறு மரியாதையுடன் நடத்தினாரோ அதே போல்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மரியாதை அளித்திருக்கிறதா தெரிவித்துள்ளார். செங்கோட்டையனுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்துசாமி அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை காட்டி கொடுத்து விட்டார் என்று அவர் தெரிவித்தார். அதே போல எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் செங்கோட்டையன் இந்த இயக்கத்திற்கு உறுதுணையாக இருப்பார் என்றும் நம்பிக்கை உள்ளது என்றும் கே.பி. முனுசாமி அவர்கள். விஜய் அவர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. திடீரென அவருக்கு ஒய்பிரிவு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? என்ன அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு கட்சியினுடைய தலைவராக உருவாயிருக்கிறார், ஒரு நடிகராக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே கூட சேருகின்ற இடத்தில் கூட்டம் அதிகமாக சேரலாம், அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஒய்பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பிஜேபியினுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டு விடுகிறேன். விஜய் அவர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. திடீரென அவருக்கு ஒய்பிரிவு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? என்ன அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு கட்சியினுடைய தலைவராக உருவாயிருக்கிறார், ஒரு நடிகராக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே கூட சேருகின்ற இடத்தில் கூட்டம் அதிகமாக சேரலாம், அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஒய்பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பிஜேபியினுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால்
எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டு விடுகிறேன்.